நல்ல சிவம். பாஸ், நீங்க ஒரு அடியாள் கேட்டீங்கல்ல, கையோட கூட்டு வந்திருக்கிறேன். பர்மாவா இலானா ஜப்பானா கண்டுபிடிக்கவே முடியாது. அங்க பாருங்க. கரெக்ட் தான். சூப்பர் ஸ்டார் நடைய இருக்கு. எப்படி இதுக்கு முன்னாடி எங்க இருந்த? ஜெயில். பயப்படாதீங்க, நானும் பயப்படல. ஜெயில்ல வார்டனா இருந்தார். ஏப்பா, ஒரே நேரத்துல எத்தனை பேர் அடிப்ப, எப்படி அடிப்ப? மறுபடியும் பயப்படாதீங்க. பயப்படல. பழக்கடையில சாம்பிளுக்கு ஒரு பழம் வாங்கி சாப்பிடல, அதே மாதிரி அவருடைய அடிக்கு இது ஒரு சாம்பிள். எப்ப எதால அடிச்ச? கையா இது? இரும்பு கை. அடியா இது? இடி மாதிரில விழுவுது. நல்ல சிவம், வெரி குட். நல்ல ஸ்ட்ராங் ஆனாலதான் கொண்டு வந்திருக்க. ஏன்னா எனக்கு ஈக்குவலா இருக்கிறாரு. பிரதர், உன் பேர் என்ன? சாரி, இக்பால் யமண்டிஸ். என்னப்பா நடமாடும் இந்தியாவா இருக்கே? உனக்கு ஏத்த பேரா தான் வச்சிருக்கேன். நீங்க அமுச்சு வச்ச ஆளுங்க புந்தடிக்கு பயில்வானுங்க. 6 பேர் அமுச்சு வச்சீங்க. என்ன புண்ணியம்? அந்த பாபா உங்களை எல்லாம் பந்தாடிட்டான். ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நான் ஒரு வீரனை கொண்டாந்துருக்கேன். இல்ல, மாவீரனை கொண்டாந்துருக்கேன். அப்படியே பாபு ஆட்டாட்டுன்னு ஆட்டிடுவான். ஆமா, எந்த பாபு? அதான் அந்த காந்தி நகர் பாபு. பாபு எப்படி இருப்பான்? அடையாளமே தேவையில்லைங்க, காந்தி நகர் பாபு. நம்மால பார்சல் பண்ணி கொண்டாந்துருவான். அப்படியா? நீங்க கோடு போடுங்க, நான் ரோடே போடுறேன். நம்ம ஊருக்கு நீ ரொம்ப தேவைப்பா. எஸ் கிஸ் மீ. எஸ் கிஸ் மீ. அது எக்ஸ்கியூஸ் மீ. அவர் தப்பா சொல்லாமே. சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? காயெல்லாம் கரெக்டா இருக்கா? யா பாஸ், இதா காந்திநகர் பாபு. இந்த 2 தட்டு இருந்தா பட்டுன்னு போயிருப்பா, சட்டுன்னு கொண்டு வந்துட்டேன். பாத்தீங்களா, நம்ம ஆள பார்சல சீல் குத்தி எடுத்துட்டு வந்துட்டான். ஆமா, பய கோடு போட்டா ரோடு போடுறான். சித்ரா எப்படி? சாரி, இக்பால் யமண்டிஸ். ஏ பாபு, என்கிட்ட விளையாட்டு வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேல்ல? டேய் பாபு, இது துப்பாக்கி. சுட்டா செத்துருவ. சீக்கிரமா சித்ரா கால் பிடிச்சு மன்னிப்பு கேள். யா, ஏன் அவன் கையா உக்குற? காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும் பாஸ். காலை பிடிக்க வேண்டாம். நியாயமான கோரிக்கை. யாராவது கிட்ட வந்தீங்க? சித்ராவை நீ கத்தத்துல பயந்து என்ன சுட்டுட போறான்? என்னடி சித்தப்பாவது செத்தப்பாவது? மன்னிப்பு கேட்கணும் சொன்னல, உள்ளவா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறேன். கிட்ட வந்த சுற்றுவேன். போ போ. என்னப்பா நீ கத்தியோட சண்டை போடணும், கத்தி கத்தி சண்டை போடுறிய? ஏப்பா, இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்க? யூஸ் பண்ண மாட்டியா? அது எந்த இல்ல, ப்ரூஸ் லீ. சாவும்போது கொடுத்தாரா? பாஸ், நீங்க ஏன் துப்பாக்கி எடுத்தீங்க? ஏதோ கையில மாட்டிச்சு எடுத்துட்டேன். அவன் கையில துப்பாக்கி மட்டும் இல்ல என்ன? கத்து போடாத, சுற்ற போறான். இன்னைக்குன்னு பார்த்து துப்பாக்கி வீட்டுல வச்சுட்டு வந்து போயா. எனக்கு வாட்சது பூரா இப்படிதான் இருக்கு. தம்பி, சித்ராவை சுற்றாத. என்ன ஒண்ணு பண்ணிடாத. பயப்பட. நீ என்ன சரியா புரிஞ்சுக்க. உன்னை நான் முதல் தடவை பார்த்தது என் மனசை நான் பறி கொடுத்துட்டேன். நீ ஆளு வச்சு அடிச்சாலும் சரி, உன் செத்துப்பாட்டு சொல்லி என்ன கொலையே செஞ்சாலும் சரி, நான் சாக தயாரா இருக்கேன். ஏன்னா உன்னை என்னால மறக்க முடியாது. இன்னும் சந்தேகமா இருந்தா இந்த துப்பாக்கி மத்தவங்க கையால சாகிறத விட உன் கையால சாகிறதே பெருமையா நினைக்கிறேன். ஷூட் மீ. சுடு. உன்னை நினைச்சு நான் அணு அணுவா சாகிறத விட நீ என்ன சுட்டுட்டீங்கன்னா நான் நிம்மதியா செத்துருவேன். Go ahead. Shoot me. என்ன யோசிக்கிற? உண்மையிலே உனக்கு என் மேல அன்பு இல்லாம இருந்தா இந்நேரம் நீ என்ன சொல்ல? ஏன் சுடல? I love you. I love you, I see. Babu, I love you. உன் பேரை கேட்டா உதைக்கிறேன். கேட்கறதுக்கும் பயமா இருக்கு. என் பேரு சித்ரா. சித்ரா?
சித்ரா, கீழே நமக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரியே நடிக்கணும். ஓகே? உள்ள அடிக்கிற சத்தம் வெளியே கேக்குதப்போ அந்த அளவுக்கு இல்ல அடிக்கிறான். என்னப்பா நீ கத்தி கத்தி என்ன பயமுறுத்துறிய? இப்ப ஏதாவது செய்யணுமே. பாஸ், உங்க பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, அந்த பையில சும்மா விட மாட்டேன். கிழிஞ்சது போ. அந்த பொண்ணு செத்துதுன்னா எங்க அண்ணனுக்கு நான் பதில் சொல்லணுமேப்பா. ஐயோ சித்தப்பா, ஏப்பா ஒரு துப்பாக்கி வச்சுட்டு ஊரே இந்த கலக்கலக்குறிய? எமடி, அவன் பேச்ச கேட்டு என்ன அடி அடிச்ச? இப்ப நான் சொல்றேன், அவன் அடி. நான் அடிக்க மாட்டேன், அவர் என் பாஸ். இப்ப நான் உனக்கு பாஸ். இப்ப நீ அவனை அடிக்கல, அவனை சுட்டுருவேன். நான் அடிக்க மாட்டேன். தயவு செய்து நடிப்பா. நான் அடிக்க மாட்டேன். இல்லப்பா தயவு செய்து நடி. அவன் சுட்டாலும் பரவாயில்ல, நான் அடிக்க மாட்டேன். ஏப்பா நீ என்ன கொண்டுடுவ போல இருக்க. தயவு செய்து நடிப்பா. நீங்க பாஸ், நான் அடிக்க மாட்டேன். பாஸ் முக்கியமா பாஸ் உயிர் முக்கியமா? பாஸ் உயிர் தான் முக்கியம். அப்ப நான் சொல்றேன் அடி. சரி கவலைப்படாத அடி. குட். நெக்ஸ்ட். ஏய் எமிடஸ், என்ன எப்படி எல்லாம் அடிச்ச? அது மாதிரி அவனையும் அடி, இல்லன்னா அவனை சுட்டுருவேன். சரி ஓகே. ஐயோ வேண்டாம் சித்தப்பா, அடிக்காதீங்க. ஐயோ புக்கல எப்பா அவன் ஒண்ணும் சொல்றான், நீ ரெண்டு ரெண்டு அடிக்கிறிய. எப்பா எங்க பாரு. எமிடஸ், என்ன எப்படி எல்லாம் அடிச்ச? பறந்து பறந்து அடிச்சு. அது மாதிரி அவனையும் அடி. ஐயா எங்க இப்ப இருக்க? பறந்து பறந்து அடிக்க போறேன். அடி ராஜா. அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைலா ராஜா. பொண்ணு, என்கிட்ட விளையாட்டு வச்சுக்கிட்ட என்ன ஆகும் பாத்தியா? யாராவது கிட்ட வந்தீங்க சுற்றுவேன். முடியவே முடியாது. சுற்றுவேன், ஜாக்கிரதை. ஐயோ என்ன செய்ய போற? ஒண்ணும் இல்ல, கண்ணா பின்னா அடிச்சுட்டேன். என்னை வேலைக்கு வச்சுக்கணும் மாட்டிக்கணும் பயமா இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாத, இந்த அடிக்காகவே நான் வச்சுக்கிறேன். அடியாளா அப்பா, எப்படிப்பா 234 தொகுதியும் தேடி அடிச்சிருக்க? கொஞ்சம் உப்பு ஊத்துற கொடுக்கட்டா? வேணா, நீ அன்பா தொட்டாலே வலிக்கும் போல இருக்கு. பாஸ், எஸ் கிஸ் மீ. உன்னை கிஸ் பண்ண முடியாதுப்பா, அடிச்சு வாயை கிழிச்சிட்டியே. ஊச்சமா இருக்கு, கையிடுங்க. சின்ன சின்ன சிலுமிஷம். கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய சிலுமிஷம். நீ ஏண்டி ஒரேடியா வெக்கப்பட்டுக்கிற? வாங்க டாடி, வாங்க மம்மி. என்ன டாடியா? இங்க என்ன மேன் பண்ணிட்டு இருக்கற? கண்ணுல தூசி விழுந்துச்சு, ஊதிட்டு இருக்கு. ஒரேடியா ஊதாத, வயிறு வீங்கிரும். சும்மா இருங்க, சின்ன ஜெர்சுங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்காக என் நேரம் ஊதிக்கிட்டேவா இருப்பாங்க? நீ முதல்ல பொண்ணை கூட்டிட்டு கீழே போ, நான் அவங்கிட்ட அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நல்லபடியா பேசுங்க. வர்றேன் மாப்ள. டாடா மம்மி. மம்மி இல்ல மாப்ள, ஆண்டி. டாடா ஆண்டி. டாடா டார்லிங். கைய விடு திருட்டு ராஸ்கல், என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் பொண்ணு கிட்டே. ஐயோ, இத வேற அப்பப்ப காட்டிடுறான். நல்லா சிவா, இதை விட பெருசெல்லாம் காட்டுற. பயப்படுற அளவுக்கு காட்டுறதுப்பா. See here. அட பாவி, அந்த திருட்டு பய ராஜ பரம்பரையிலே கைய வச்சுட்டானா? ஏண்டா, உங்க மனசுல என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் நலசிவம், என்ன நீ அடிக்கடி என் பேரு சொல்லி கூப்பிடுற? That's why your father and mother keep that name. அண்டர்ஸ்டுட். இப்ப நான் சொல்றது கேளுங்க. நாளைக்கு என் சிஷ்யன் பாபு லண்டன்ல இருக்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் ராஜபௌத்தருடைய பிள்ளையா ராஜமாணிக்கத்தோட வீட்டுல நடிக்க போறான். அடப்பாவிங்களா! Shut up. பாபு நிஜமாகவே ராஜபௌத்தருடைய புள்ளைன்னு ராஜமாணிக்கத்தோட குரூப் நம்புற மாதிரி நீங்க சொல்லணும். அண்டர்வேர் ஜட்டின்னு நீ மாட்டு போயிட்டே இருப்ப, நான் சொன்னா நம்புவாங்களா? நீங்க சொன்னா நம்புவாங்க. அப்பதான் பாபு சித்ரா கல்யாணம் நடக்கும். நமக்கு பல லட்சங்கள், ஏன் பல கோடிகள் லாபம் கிடைக்கும். அவன் கல்யாணம் பண்ணிட்டா அவனுக்கு லாபம், எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க சுத்த புண்ணாக்கா இருக்கீங்க. சித்ரா ராஜமாணிக்கத்துக்கு ஒரே பொண்ணு. உங்களுக்கே தெரியும் அது ராஜ பரம்பரை, எவ்வளவு சொத்து இருக்கும். பாபு சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்து பூராவும் பாபுக்கே வந்து சேரும். அதுல உங்களுக்கு ஒரு குவார்டர். 4 பங்கா? அதுவே பல கோடி கிடைக்குமே. நல்ல ஐடியா, நான் முடிச்சிடறேன். ஆனா நீங்க ஒரு மாதிரியான ஆளுங்க, கரெக்டா கொடுத்துருவீங்களாப்பா? உங்க பொண்ணு மேல சத்தியமா கொடுக்கறோம். பொண்ணுன்னு தான் ஞாபகம் வருது. ராஜா,
எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க மாமா. அங்கதான் வம்பே. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, நீயோ 1ஆம் நம்பர் சாதாரண ஆளு. என் பொண்ணு ஒரு பெரிய இடத்துல வசதியா கட்டி கொடுத்து சந்தோஷமா வாழ வைக்கணும்னு ஆசை. நீ தயவு செய்து ஒதுங்கிய. நீங்க ரொம்ப முட்டாளுங்க. நீ ஒருத்தன் தான் பாக்கி. மாமா, பாபு ராஜ்புருடைய புள்ளைன்னு சொல்ற உங்களுக்கே ஒரு குவார்டர் கிடைக்கும் போது இது எல்லாத்தையும் செட்டப் பண்ற குரு நானு. எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இன்னொரு குவார்டர் கிடைக்கும். குவார்டர் எவ்வளவு ஆச்சு? ஆஃப் ஆச்சு. நாம என்ன பிராந்தி கடையில இருக்கிறோம்? மாமா, எனக்கு பல கோடி கிடைக்கும் இல்ல, நானும் பணக்கார ஆயிடுறேன் இல்ல. 1ஆம் நம்பர் பொறுக்கி போய் 1ஆம் நம்பர் பணக்கார ஆயிடுறேன். பெரிய இடம். நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை எல்லாம் வீட்டுல வந்து சேரும். அடாடாடாடாடாடா, ஒரு புல்லே அடிச்ச மாதிரி இருக்கு. அண்டர்வேர் அண்டர்வேர்